ஒரு திருமண மண்டபம். மணமகன் கழுத்தில் மாலை விழப்போகும் அந்த கடைசி நிமிடம். திடீரென்று கூட்டத்திற்குள் புகுந்த ஒரு முதியவர், நிறுத்துங்கள் இந்த திருமணத்தை, இந்த மணமகன் எனக்கு அடிமை என்று சொல்லி ஒரு பெரிய வழக்கை தொடங்குகிறார். இது ஏதோ திரைப்படக் காட்சியல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்த ஒரு நிஜமான நீதிமன்ற வழக்கு. அந்த முதியவர் வேறு யாருமில்லை, சாக்ஷாத் அந்த சிவபெருமான்தான். ஆமாம், சிவபெருமான் தன் காலணியை விட்டுச் சென்ற ஒரு மர்மமான கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது எந்த கோயில்? அங்கு அப்படி என்னதான் நடந்தது? வாங்க, அந்த மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவெண்ணைநல்லூர் என்ற ஊரில்தான் அமைந்திருக்கிறது அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில். இதற்கு தடுத்தாட்கொண்டநாதர் கோயில் என்ற பெயரும் உண்டு. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அம்பாள் வெண்ணையால் ஒரு கோட்டை கட்டி சிவபெருமானை வழிபட்டதால்தான் இந்த ஊருக்கு திருவெண்ணைநல்லூர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. பிற்காலத்தில் மாமன்னர் சோழகுலத்தைச் சேர்ந்த செம்பியன் மாதேவியார் இந்த ஆலயத்தை கற்கோயிலாக மாற்றி கட்டியிருக்கிறார். சரி, அந்த திருமண மண்டபத்தில் என்ன நடந்தது? சைவ சமயக் குரவர்களில் ஒருவரான சுந்தரருக்கு திருமணம் நடைபெற இருந்த நேரம் அது. அப்போது சிவபெருமானே ஒரு வயதான முதியவர் ரூபத்தில் வந்து, சுந்தரர் என் அடிமை என்று கூறி திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். சுந்தரரோ கடும் கோபத்தில் அந்த முதியவரை பித்தன், கிறுக்கன் என்றெல்லாம் விமர்சித்தார். ஆனால் முதியவர் திருவெண்ணைநல்லூர் பஞ்சாயத்து சபையில் தன்னிடம் இருந்த ஓலையைக் காட்டி வழக்கில் வென்றார். சுந்தரரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள் நுழைந்த அந்த முதியவர் தான் அணிந்திருந்த காலணிகளை வாசலிலேயே விட்டுவிட்டு கருவறைக்குள் சென்று மாயமாக மறைந்தார். அப்போதுதான் சுந்தரருக்கு புரிந்தது, வந்திருந்தது ஒரு சாதாரண மனிதரல்ல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமான்தான் என்று. இறைவன் சுந்தரரிடம், என்னை திட்டினாயே, அந்த பித்தன் என்ற வார்த்தையையே முதல் வார்த்தையாக வைத்து என்னை பாடு என்று அடியெடுத்துக் கொடுத்தார். அப்போது சுந்தரர் பாடிய அந்த முதல் தேவார பதிகம்தான் உலகப் புகழ் பெற்ற பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற அற்புதமான பாடல். இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. பல வருடங்களாக தீர்க்க முடியாத நீதிமன்ற வழக்குகள், சொத்து பிரச்சனைகள் அல்லது பொய் வழக்குகள் இருந்தால் இங்குள்ள வழக்காடீஸ்வரர் சன்னதியில் ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்தால் போதும். எப்படி சுந்தரருக்காக இறைவன் நேரில் வந்து வழக்காடினாரோ அதேபோல உங்களுடைய நியாயமான வழக்குகளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை அந்த இறைவன் வழங்குவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வழக்கு தீர்ந்த பிறகு அந்த மனுவை திரும்பப் பெற்று இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இங்குள்ள முக்கிய நேர்த்திக்கடனாக இருக்கிறது. சிவபெருமானே நேரில் வந்து வழக்காடிய இந்த திருவெண்ணைநல்லூர் கோயில் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக